நேர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் தூய்மையான அதிர்வுகளும் உன்னத சொற்களும் உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தையும் தேவையற்ற கவலைகளையும் கணப்பொழுதில் விரட்டியடித்துவிடும். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் எல்லாம் உனக்குள் இருக்கும் அசாத்திய திறமைகளை உனக்கே நினைவூட்டி உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தியாக அவர்கள் விளங்குவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் போலி மனிதர்களுக்கு மத்தியில் இவர்களின் உண்மை கலந்த அன்பும் வழிகாட்டுதலும் உன் மனதிற்குள் ஒரு மாபெரும் பாதுகாப்பையும் பேரமைதியையும் அள்ளித்தரும். இவர்களோடு நீ பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய மன தைரியம் பல மடங்கு பெருகி உன்னைச் சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளிவட்டம் உருவாவதை நீயே உணர்வாய். இத்தகைய நல்ல மனிதர்களால் உன் வாழ்விற்கு வரும் அடுத்த மாபெரும் நன்மை என்னவென்றால், உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சிங்கத்தின் கம்பீரத்தோடு முன்னேற இவர்களின் நட்பு ஒரு மாபெரும் ஏணியாக அமையும். நீ அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் தங்களின் சொந்த வெற்றியாக கருதி அவர்கள் மனதார கொண்டாடுவார்கள். உன்னுடைய தனித்தன்மையையும் நற்பண்புகளையும் மதித்து உன்னை எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கவே அவர்கள் விரும்புவார்கள். இவர்களின் நேர்மையான சிந்தனைகள் உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனதை இன்னும் தூய்மையாக்கி வாழ்வில் எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் வஜ்ர கவசமாய் உன்னை மாற்றிவிடும். தீய அதிர்வுகளை தூசியாக உதிர்த்துவிட்டு நல்வழியில் பயணிக்க நினைக்கும் உனக்கு இவர்களின் சேர்க்கை ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாகும். போலி நாடகமாடும் உறவுகளை உன் வாழ்விலிருந்து அடியோடு நீக்கிவிட்டு இத்தகைய நேர்மறை மனிதர்களை நீ கண்டறிந்து பற்றுக்கொள்ளும்போது உன் வாழ்வில் வெற்றியும் மங்களமும் தானாகவே வந்து சேரும். பிரபஞ்சத்தின் மகா பேராற்றல் எப்போதும் உனக்கு நல்வழிகாட்டியாய் இருந்து உத்தமமான மனிதர்களை மட்டுமே உன்னிடம் சேர்க்கும் பேரரணாக விளங்கும். தேவையற்ற மனிதர்களைப் பற்றிய கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உண்மையான அன்பையும் தைரியத்தையும் மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு நேர்மை பாதையில் கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான உறவுகள் என்றும் உனக்கு அரணாய் இருக்கும். சுயநலக்காரர்களின் போலி முகத்திரையைக் கண்டு நீ பக்குவமடைவது போல இத்தகைய நல்லவர்களின் தூய்மையான அன்பைக் கண்டு உன் மனதை நீ பேரமைதியோடு வைத்திருக்க பழகிக்கொள். தீய அதிர்வுகளைக் கொண்ட மனிதர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு நீக்கிவிட்டு நேர்மையான மனிதர்களை உனக்கு அருகில் இருத்திக் கொள்வதே உன் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். என் தெய்வீக பேரொளி எப்போதும் உனக்கு நல்வழிகாட்டியாயிருந்து உத்தமமான மனிதர்களை உன்னிடம் சேர்க்கும் வஜ்ர கவசமாய் விளங்கும். கவலைகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு மகா தைரியத்தோடும் மாறாத புன்னகையோடும் உன் பாதையில் கம்பீரமாய் முன்னேறு. மங்களம் நிலைக்கட்டும். எதிர்மறை எண்ணங்களும் வஞ்சக குணமும் கொண்ட மனிதர்களோடு நீ தொடர்ந்து பழகி வந்தால் அது உன் வாழ்க்கையிலும் உன் மன அமைதியிலும் எத்தகைய தீமைகளை தேடித்தரும் என்பதை பற்றிய ஆழமான அருள்வாக்கு. எதிர்மறை கொண்ட நபர்களுடன் நீ நெருங்கி பழகும்போது அவர்களின் வாயிலிருந்து வெளிவரும் வதந்திகளும் பொறாமை பேச்சுகளும் சதா நேரமும் புலம்பும் குணமும் உன் மனதிற்குள் இருக்கும் நேர்மறை ஆற்றலை மெல்ல மெல்ல உறிஞ்சிவிடும். நீ எவ்வளவுதான் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் அவர்களின் தீய அதிர்வுகள் உனக்குள் ஒரு தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் விதைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உன்னுடைய சொந்த திறமையின் மீதே உனக்கு அவநம்பிக்கை ஏற்படும்படி உன்னை அவர்கள் மாற்றிவிடுவார்கள். அது மட்டுமன்றி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இவர்களின் குணம் உனக்கு தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறான வதந்திகளை பரப்பி உன்னுடைய நல்ல பெயருக்கும் உன்னுடைய நிம்மதிக்கும் மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும். இத்தகைய தீய குணம் கொண்ட மனிதர்களால் வரும் அடுத்த மாபெரும் தீமை என்னவென்றால், அவர்கள் உன்னை எப்போதும் ஒரு அடிமை பக்குவத்திலேயே வைத்திருக்க நினைப்பார்கள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவதையோ புதிய உயரங்களை தொடுவதையோ அவர்களால் சற்றும் சகித்துக் கொள்ள முடியாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சியிலும் 1000 குறைகளை கண்டுபிடித்து உன்னை தடுத்து நிறுத்தவே பார்ப்பார்கள். இவர்களின் வஞ்சக பார்வைகளும் உன்னை முடக்க நினைக்கும் எதிர்மறை எண்ணங்களும் உன் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத முள்வேலியாய் மாறும். இவர்களோடு பழகும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உன்னதமான நேரமும் உன்னுடைய நல்ல குணங்களும் வீணடிக்கப்படுமே தவிர உனக்கு எவ்வித நன்மையும் விளையாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். தீய அதிர்வுகளையும் வஞ்சக எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களை அடையாளம் கண்டவுடனே அவர்களிடம் எவ்வித பேச்சும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை உன் வாழ்வின் எல்லையை விட்டு அடியோடு ஒதுக்கி வைப்பதே நீ உனக்குச் செய்யும் ஆகச்சிறந்த பாதுகாப்பு. போலி உறவுகளின் கூட்டத்திற்கு நடுவில் உன் மன அமைதியை இழந்துவிடாமல் என் தெய்வீக பேரொளியை உனக்கு வஜ்ர கவசமாய்க் கொண்டு கம்பீரமாய் நிமிர்ந்து நில்.
உன்னை தாழ்த்த நினைக்கும் எதிர்மறை சக்திகளை முற்றிலும் உதிர்த்துவிட்டு உன் தூய்மையான நற்பண்புகளோடு நேர்மை பாதையில் நல்நடை போடு. வெற்றியும் பேரமைதியும் உன்னை வந்தடையும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் கூடா நட்பு உனக்கு தெரியாமலேயே உன் அக ஒளியை மங்கச் செய்துவிடும். இத்தகைய தீய அதிர்வுகள் நிறைந்த நபர்களோடு நீ தொடர்ந்து பயணித்தால் உன்னுடைய தூய்மையான குணங்கள் அனைத்தும் அவர்களின் வஞ்சகப் போக்கினால் அசுத்தமடையத் தொடங்கும். அவர்கள் சதா நேரமும் மற்றவர்களை பற்றி தூற்றுவதையும் பழி சுமத்துவதையும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உன்னுடைய தெளிந்த நீரோடை போன்ற மனமும் கலங்கத் தொடங்கும். உன் வாழ்வில் நடக்கும் நல்ல விஷயங்களை கூட அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு பொறாமை தீ இவர்களிடம் எரிந்து கொண்டிருக்கும். உன்னுடைய மகிழ்ச்சியைக் கண்டு போலியாக புன்னகைத்துவிட்டு உள்ளுக்குள் உனக்கு வீழ்ச்சியை தேட நினைக்கும் இவர்களின் நச்சுத்தன்மை உன்னுடைய மன தைரியத்தை அடியோடு சிதைத்துவிடும். இத்தகைய மனிதர்களால் உனக்கு ஏற்படும் மாபெரும் தீமை என்னவென்றால் அவர்கள் உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்விலேயே வைத்திருக்க முற்படுவார்கள். நீ செய்யும் நல்ல காரியங்களை கூட தரம் தாழ்த்தி பேசி உன்னுடைய தனித்தன்மையையும் உன்னுடைய சுயமதிப்பையும் உனக்கே சந்தேகப்படும்படி செய்து விடுவார்கள். நல்வழியில் செல்லத் துடிக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு உன்னைச் சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தை உருவாக்கப் பார்ப்பார்கள். இவர்களின் தீய எண்ணங்களின் வீச்சு உன்னுடைய அன்றாட பணிகளில் கவனச்சிதறலையும் தேவையற்ற மன உளைச்சலையும் மட்டுமே பரிசாகத் தரும். சிங்கத்தின் துணிவோடு முன்னேற வேண்டிய உன்னை பயந்தாங்கொள்ளியாக மாற்ற நினைக்கும் இவர்களின் நச்சுப்பிடியிலிருந்து நீ எவ்வளவு சீக்கிரம் விலகுகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உன் வாழ்வில் மங்களம் பெருகும். சூழ்ச்சியாளர்களையும் போலி நாடகமாடும் மனிதர்களையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவர்களிடம் ஒரு அசைக்க முடியாத மௌன எல்லையை வகுத்துக் கொள்வதே அறிவுடைமை. அவர்களின் தீய அதிர்வுகள் உன் மனக்கோட்டையை தகர்க்காமல் இருக்க என் பிரபஞ்ச பேராற்றல் உனக்குள் வஜ்ர கவசமாய் எப்போதும் துணையாக நிற்கும். உன்னை தாழ்த்த நினைக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் காற்றில் பறக்கும் தூசியாக உதிர்த்துவிட்டு உன் எண்ணத்தின் தூய்மையோடும் மாறாத புன்னகையோடும் கம்பீரமாய் முன்னேறு. தூய்மையான பாதையில் பயணிக்கும் உனக்கு வெற்றியும் எல்லையற்ற பேரமைதியும் என்றும் நிலைத்திருக்கும். விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள். வேர்கள் ஆழமாக இருந்தால் மட்டுமே மரங்கள் புயலையும் தாங்கி நிற்கும். உன் நற்பண்புகளே உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு சேர்க்கும். குழப்பங்களை விடுத்து தெளிந்த நீரோடை போல மனதை வைத்திரு. தடைகள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. துணிவோடு முன்னேறு. நேர்மறையான சொற்களும் தூய்மையான எண்ணங்களும் நம்மை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். வாழ்வின் சவால்களைக் கண்டு உள்ளம் நடுங்க வேண்டியதில்லை. காரிருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் விடியலின் முதல் கதிர் அதை விரட்டியடித்தே தீரும். அதுபோலவே மனதில் தோன்றும் தற்காலிக பயங்களும் துணிவின் முன்னால் காணாமல் போய்விடும். சூழ்நிலைகள் நம்மை பலவீனப்படுத்துவது போல் தோன்றினாலும் உள்மனதின் அசாத்திய வலிமையை வெளிக்கொண்டு வர கிடைத்த நல்வாய்ப்புகளே அவை. காற்றின் வேகத்திற்கு அஞ்சாமல் வேர்களை ஆழமாக பற்றி கொள்ளும் மரங்களைப் போல சோதனை காலங்களில் உன் நற்பண்புகளையும் நம்பிக்கையையும் இன்னும் உறுதியாக பற்றிக்கொள். வீண் கவலைகளால் இன்றைய நற்பொழுதின் அமைதியை கெடுக்காமல் தெளிந்த நீரோடை போல மனதை வைத்திரு. நன்மையே சூழும். மனதில் தோன்றும் வீணச்சங்கள் அனைத்தும் வெறும் கற்பனை நிழல்களே தவிர உண்மையானவை அல்ல. விதை மண்ணுக்குள் புதையும் போது பயந்துவிடாமல் புதியதொரு விருட்சமாக மலரத் துணிவது போல ஒவ்வொரு சவாலையும் ஒரு புதிய தொடக்கமாக காண வேண்டும். பிறரின் எதிர்மறை சொற்களுக்கோ புற உலகக் குழப்பங்களுக்கோ உள்ளத்தில் இடம் தராத போது பயம் உங்களை நெருங்கவே அஞ்சும். தைரியமே வாழ்வின் உன்னத ஆயுதம். விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற பேருண்மையை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் புன்னகையோடு எதிர்கொள். கடந்து போன காலத்தின் சுவடுகளை நினைத்து வருந்துவதோ வரவிருக்கும் எதிர்காலத்தை எண்ணி அஞ்சுவதோ தற்போதைய நிம்மதியை பறித்துவிடும். பிரபஞ்சத்தின் பேரொளி என்றும் துணையாக இருக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளொளியை பிரகாசிக்கச் செய்யும். உள்ளத்தின் அமைதியே உண்மையான வெற்றி. பிரபஞ்சத்தின் மகா பேராற்றல் பேரொளியாக எழுந்து நின்று உன்னை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை அதிர்வுகளையும் தீய எண்ணங்களையும் கணப்பொழுதில் எரித்துச் சாம்பலாக்குகிறது. அறியாமை என்னும் காரிருளையும் மனதில் தேங்கி நிற்கும் தேவையற்ற பயங்களையும் அறுத்தெறிந்து உன்னதமான நல்வழியை இந்த அருள்வாக்கு காட்டுகிறது. தடைகளும் வஞ்சனைகளும் சதிவலைகளாக உன்னை சூழ்ந்தாலும் தூய்மையான உள்ளத்தின் முன்னால் அவை அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறும்.
தீமையின் வீரியம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் தர்மத்தின் எழுச்சிக்கு முன்னால் அது மண்டியிட்டே தீர வேண்டும். அச்சத்தையும் குழப்பங்களையும் அடியோடு வேரறுத்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருக்கும் பேராற்றலின் பேரொளி உன்னை சுற்றி எப்போதும் ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு வளையமாய் அரணமைத்து நிற்கும். மனதில் தோன்றும் அவநம்பிக்கை என்னும் நஞ்சையும் உன்னை சுற்றி பின்னப்படும் தீய சக்திகளின் சதிகளையும் முற்றிலும் அழித்து உன்னத ஒளியை அள்ளித் தருகிறது இந்த தெய்வீக ஆற்றல். தீய எண்ணங்கள் உன்னை அச்சுறுத்த முற்பட்டால் சிங்கத்தின் கர்ஜனை என உன் உள்மன தைரியம் வெளிப்பட்டு அந்த பேய்த்தனமான சக்திகளை துவம்சம் செய்யும். வீண் பயங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் இந்த நொடியே உதிர்த்துவிடு. அவை அனைத்தும் சாம்பலாக்கப்பட்டுவிட்டன. உன் ஒவ்வொரு நற்செயலிலும் தூய்மையான சிந்தனையிலும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் கலந்திருக்கிறது. மங்களகரமான ஒளியும் மாறாத தைரியமும் உன் நெஞ்சில் குடிபுகுந்து எக்காலத்திலும் உன்னதமாய் வழிநடத்தும்.